உலகின் மிக முக்கியமான கால்நடை மருத்துவர் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1869 செப்டம்பர் 27 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுடைய லீத்தில் இருக்கிற வெல்லிங்டன் ஸ்ட்ரீட்டில் பிறக்கிறார் சர் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன். இவருக்கு கூட பிறந்தவங்க 3 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான வில்லியம் ஜான் ஸ்டாக்மன் ஒரு ஃப்ளார் இம்போர்ட்டராக இருந்திருக்கிறாங்க, அதாவது மாவு இறக்குமதியாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு 1870ஆம் ஆண்டு இவருடைய ஃபேமிலி இவங்க வாழ்ந்து வரக்கூடிய லீத்தில் இருக்கிற வெல்லிங்டன் ஸ்ட்ரீட்டில் இருந்து அதே லீத்தில் இருக்கிற 2 பானிங்டன் பிளேஸுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்குதான் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1874ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மனுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1874ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மனுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த லீத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் அப்படின்னு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1879ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேடும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால தொடர்ந்து இவருடைய 6th கிரேடையும் அதே லோக்கல் ஸ்கூல்லையே ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் படித்து வந்தாங்க. பின்னர் 1880ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் ஹைஸ்கூல் எடன்பராலை இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1880ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஸ்டீவர்ட் ஸ்டாக்மனுக்கு வெட்டர்னரி மெடிசன் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படுது. அதாவது கால்நடை மருத்துவம் படித்து ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஆர்வமானது ஸ்டீவர்ட் ஸ்டாக்மனுக்கு ஏற்படுது. இதுக்கிடையில் 1886ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் ராயல் ஹைஸ்கூல் எடன்பரால இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ராயல் ஹைஸ்கூல் எடன்பரால ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் வந்து அதே ராயல் ஹைஸ்கூல் எடன்பரால அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1887ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸையும் இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே இவருடைய அப்பா இவரை கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர்த்துடுறாங்க. இந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் டிக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1887ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டீவர்ட் ஸ்டாக்மன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை, குறிப்பாக கால்நடை மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து வெட்டர்னரி சயின்ஸ், கால்நடை அறிவியலையும் படித்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வெட்டர்னரி அனாட்டமி, அதாவது கால்நடை உடற்கூறியல், வெட்டர்னரி பிசியாலஜி, கால்நடை உடலியல் போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் வெட்டர்னரி அனாட்டமி, கால்நடை உடற்கூறியல் அப்படின்றது அப்படியே அதை வந்து கால்நடைகளுக்கு பயன்படுத்துறது. அதாவது கால்நடைகளினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்றது. உதாரணமாக இப்போ ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டினுடைய இருதயம், அந்த இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த மாடுகளினுடைய திசுக்களினுடைய தன்மை என்ன, மாட்டினுடைய எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கால்நடைகள் அதனுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது வெட்டர்னரி அனாட்டமி. அதே சமயம் வெட்டர்னரி பிசியாலஜி, கால்நடை உடலியல் அப்படின்றது அந்த கால்நடைகளினுடைய உடல் செயல்பாடு
செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு மாடுகளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, அதனுடைய இருதயம் எப்படி துடிக்குது அப்படின்னு இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது வெட்டர்னரி ஃபிசியாலஜி. ஸோ இது போன்ற பாடங்களை தான் இவர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா 1890ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 21 வயதில் இவர் வந்து அந்த வெட்டர்னரி சயின்ஸ் வந்து அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இருந்து ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் முடிக்கிறாங்க. மேலும் யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அப்படின்றது வெட்டர்னரி சர்ஜன்ஸ் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான யுனைடெட் கிங்டமுடைய ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது வெட்டர்னரி சர்ஜரியில் டிப்ளமோ பெறதுக்கு சமம். ஸோ இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் MRCVS அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் அதே 1890ஆம் ஆண்டு ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் பெறாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் 2 ஆண்டு 3 ஆண்டு தான் படிக்கிற மாதிரி இந்த வெட்டர்னரி மெடிசன் இருந்தது. ஸோ இவர் வந்து படித்து முடிச்சிருந்தாங்க. ஆனால் இவருக்கு வந்து அனிமல் பெத்தாலஜி குறித்தும் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் ஏற்பட்டது. அதாவது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு இவருக்கு விருப்பம். அதனால அனிமல் பெத்தாலஜி பாக்டீரியாலஜிலாம் இவர் வந்து படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. பாக்டீரியாலஜி அப்படின்றது கிருமியியல், அதே சமயம் பெத்தாலஜி அப்படின்றது நோயியல். நோயியல் அப்படின்னா நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், இவைகள் குறித்த படிப்பு தான் பெத்தாலஜி. அதுவே வந்து விலங்குகளுக்கு பொருத்தி பார்த்தா அது அனிமல் பெத்தாலஜி. ஸோ அனிமல் பெத்தாலஜி அனிமல் பாக்டீரியாலஜிலாம் இவர் படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 1890ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் நேராக அந்த பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு சில மாதங்கள் அங்கே இருக்கக்கூடிய வெட்டர்னரி காலேஜஸில் ஜாயின் பண்ணி அனிமல் பெத்தாலஜியை இவர் வந்து படித்தாங்க. அனிமல் பாக்டீரியாலஜியும் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து நேராக பெல்ஜியமில் இருக்கிற பிரசல்ஸ் அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ பெல்ஜியமில் இருக்கிற பிரசல்ஸ்லையும் இவர் வந்து அடுத்த சில மாதங்கள் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து அந்த அனிமல் பெத்தாலஜி அனிமல் பாக்டீரியாலஜி படித்தாங்க. பின்னர் இறுதியாக 1892ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23 வயதில் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் நேராக பெல்ஜியமில் இருக்கிற பிரசல்ஸில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே திரும்பிடுறாங்க. இவருடைய பயிற்சிலாம் முடிச்சுட்டு உடனடியாக அந்த எடன்பரால இருக்கக்கூடிய ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜி இவர் வந்து முதல் நபராக நியமிக்கப்பட்டாங்க. ஏன்னா இவர் படிக்கும்போது வெறும் 2-3 வருஷம் படித்தா போதும் வெட்டர்னரி மெடிசன் அந்த மாதிரி இருந்தது. இந்த அனிமல் பெத்தாலஜி அதுக்கப்புறம் வெட்டர்னரி பாக்டீரியாலஜி அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் மெடிக்கல் கரிக்குலமில் கிடையாது. அதாவது கால்நடை மருத்துவத்தில் படிக்கிறது கிடையாது. ஆனால் 1892ஆம் ஆண்டு தான் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வெட்டர்னரி மெடிசனில் அனிமல் ஃபிசியாலஜி அனிமல் பெத்தாலஜி அனிமல் பாக்டீரியாலஜி போன்ற பாடங்களும் சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட வெட்டர்னரி மெடிசன் வந்து 3 ஆண்டுகளுக்கும் மேலே 4 ஆண்டுகள் வரைக்கும் படிக்கிற மாதிரியான அந்த வாய்ப்பு உருவாகியிருந்தது. ஸோ அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருந்தனால இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜி அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1892ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அனிமல் பெத்தாலஜியில் ரிசர்ச்சும் இவர் வந்து பண்ணாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில் அனிமல் பெத்தாலஜி பாடத்தை ஒரு ப்ரொஃபஸராக இருந்து கற்பிச்சுக்கிட்டேன். அதே அனிமல் பெத்தாலஜியில் ரிசர்ச் பண்ண முதல் நபர் வந்து ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் தான். அந்த ஒரு பெருமையை இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் நேராக இவர் வந்து இந்த குதிரைகள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு எவ்வாறு நோய்கள் ஏற்படுது, அதை எப்படி வந்து தடுக்கணும், ஒருவேளை நோய் ஏற்பட்டிருந்தால் அதை எப்படி கண்டறியணும், கண்டறிஞ்ச பிறகு அந்த நோயை எப்படி சிகிச்சை கொடுத்து போக்கணும். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து ஆர்வம் காட்டினாங்க. அது பற்றின ரிசர்ச்சையும் இவர் மேற்கொண்டு சில ரிசர்ச் பேப்பர்ஸையும் எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1899ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் அக்டோபர் 11, 1899 அன்னைக்கு செகண்ட் போர் வாரானது தொடங்கிறது. உடனடியாக பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து அங்கே போனாங்க. அப்போ அங்கே வந்து நிறைய கால்நடைகள் வந்து பாதிக்கப்பட்டு வந்தாங்க அந்த போரின் போது. குறிப்பாக போரின் முன்னணியில் அப்போ குதிரைகள் வந்து பயன்படுத்தப்பட்டது. குதிரையில் தான் போய் போர் புரிவாங்க. அப்படி போகும்போது குதிரைகள் வந்து காயமடைகிறது. அதேமாதிரி அந்த போர்க்களத்தில் சிந்தக்கூடிய ரத்தம், அசுத்தமான இடம், அதன் காரணமாகவும் குதிரைகளுக்கு நோய் ஏற்படுறது. ஸோ இதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கறதுக்கு
நிறைய வெட்டரினரியன்ஸ் கால்நடை மருத்துவர்கள் அழைக்கப்பட்டாங்க பிரிட்டிஷ் ஃபோர்ஸில். அப்போ இவர் வந்து 1899ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நேராக பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் மூலமாக இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. அங்கே போய் 1900 ஆண்டு காலகட்டத்திலையும் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து தொடர்ந்து அந்த போர்க்காலத்தில் செகண்ட் போர் வாரில் குதிரைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய கால்நடை மருத்துவராக பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு மே 31 அன்னைக்கு இந்த செகண்ட் போர் வாரானது முடிவடையுது. அதுக்கப்புறம் இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து நேராக இந்தியாவுக்கு வந்து போகிறாங்க, இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. அங்கே ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் சில வேலைகளில் இந்த வெட்டரினரி மெடிசனை அங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுல இந்தியாவில் மேம்படுத்துறதுல ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் தொடங்கி இந்த காலகட்டம் வரைக்குமே இந்தியாவினுடைய முதுகெலும்பு வேளாண்மை தான். ஸோ விவசாயத்தில் நிறைய ஆடு மாடு கோழி போன்ற பண்ணை உயிரினங்கள் விலங்குகள் வந்து பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தப்படும் போது அதற்கு ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி தடுக்கணும், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் போன்ற விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு இந்தியாவுக்கு ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1903ஆம் ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த டிரான்ஸ்வால் அப்படின்ற ஒரு காலனிக்கு இவர் போகிறாங்க. அது இருந்தது, இப்போ கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ரீஜனுக்கு வந்து டிரான்ஸ்வால் காலனி அப்படின்னு பேர். அங்கே 1903 ஒரு சீஃப் வெட்டரினரி ஆஃபீஸராக, அதாவது ஒரு முதன்மை கால்நடை மருத்துவ அதிகாரியாக இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்த 2 ஆண்டு அங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1905ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டமுக்கு இவர் மறுபடியும் அழைக்கப்பட்டாங்க. குறிப்பாக இங்கிலாந்தோடைய லண்டனில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் அதுக்குண்டான ஒரு சீஃப் வெட்டரினரி ஆஃபீஸர் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு இவர் அழைக்கப்பட்டனால 1905ஆம் ஆண்டு ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய டிரான்ஸ்வால் காலனியிலிருந்து நேராக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்கே இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸோடைய சீஃப் வெட்டரினரி ஆஃபீஸராக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் அதனுடைய ரிசர்ச் லேபரேட்டரி அது வந்து இங்கிலாந்தோடைய சரியில் இருக்கிற வே பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது வந்து லண்டனுக்கு பக்கத்தில் தான். ஸோ அந்த ரிசர்ச் லேபரேட்டரியோடைய ஒரு டைரக்டராகவும் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து அங்கே வந்து ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சீஃப் வெட்டரினரி ஆஃபீஸராக இவர் வந்து கால்நடை மருத்துவம், அந்த கால்நடை மருத்துவத்திற்குண்டான விஷயங்களில் மேற்பார்வையும் இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1908ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 38-39 வயதில் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து எத்தல் மெக்ஃபார்டின் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து சர் ஜான் மெக்ஃபார்டின் அப்படின்ற ஒரு கால்நடை மருத்துவர், அவருடைய மகள். சர் ஜான் மெக்ஃபார்டின் வந்து 1853 1941 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இந்த சர் ஜான் மெக்ஃபார்டினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவருடைய மகளை தான் 1908ஆம் ஆண்டு ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து அந்த எத்தல் மெக்ஃபார்டின் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனுக்கும் இவருடைய மனைவியான எத்தல் மெக்ஃபார்டின் ஸ்டாக்மன் இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 1910கள் காலகட்டத்தில் இவர் வந்து கிளாண்டர்ஸ் அப்படின்ற நோய் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளாண்டர்ஸ் அப்படின்றது குறிப்பாக வந்து குதிரைகள் மற்றும் கழுதைகளுக்கு ஏற்படக்கூடியது. இது வந்து கடுமையான காய்ச்சலை ஏற்படுத்தும். அதேமாதிரி குதிரை கழுதையினுடைய தாடை பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து உயிரிழக்க வச்சு அந்த அளவுக்கு ரொம்ப கொடிய நோய் தான் இந்த கிளாண்டர்ஸ் அப்படின்றது. இது வந்து பாக்டீரியம் பர்கோல்டேரியா மேலே அப்படின்ற ஒரு பாக்டீரியானால பரவக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இதை எப்படி வந்து தடுக்கிறது, அதே மாதிரி இது ஏற்பட்டிருந்தால் எப்படி கண்டறிஞ்சு அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, இது குறித்து 1910களுக்கு பிறகு இவர் வந்து தொடர் ஆராய்ச்சியை ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாண்டர்ஸுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றதுல அந்த மேம்பாடுகளையும் ஏற்படுத்தினாங்க. இதனால் இந்த கிளாண்டர்ஸ் அப்படின்ற நோயானது பிற்காலத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து இராடிகேட் பண்ணப்பட்டு எலிமினேட் பண்ணப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1913 ஜனவரி 1 அன்னைக்கு இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் இவர் கொடுத்தனால அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான கிங் ஜார்ஜ் V, அதாவது 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அவர் மூலமாக இவர் நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது 1913 ஜனவரி 1 அன்னைக்கு இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ அந்த 1913க்கு பிறகு தான் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து சர் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற எடன்பரா பெத்தாலஜிக்கல் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராக கூட ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் நியமிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு
இவர் வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அது குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்றது வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு நோய். இது வந்து குறிப்பாக குதிரைகள் மட்டும் இல்லாமல் கழுதைகள் மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகளுக்கும் ஏற்படும். அது வந்து பெரிய அளவில் காய்ச்சலை மட்டும் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் கால்கள்லையும் வாய்கள்லையும், அதாவது அந்த கால்நடைகளினுடைய வாய் மற்றும் கால்களில் காயங்களை வந்து ஏற்படுத்தும். அதன் மூலமாக அந்த கால்நடைகள் வந்து நடக்கிறதுக்கும் சிரமப்படும், காலில் புண் இருக்கிறனால. அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் சிரமப்படும், வாயில் அந்த காயம் இருக்கிறனால. ஸோ இது மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி அப்படியே வந்து உயிரிழக்க வச்சிரும். அதுதான் இந்த ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் அப்படின்றது. இதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இவர் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. எக்ஸ்பர்ட்டாக இருந்து அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றதுல ஒரு நிபுணராக ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் பல விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிலையில் இவர் வந்து நேஷனல் வெட்டரினரி அசோசியேஷன், யுனைடெட் கிங்டமுடைய நேஷனல் வெட்டரினரி அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ரோஹாம்ப்டன் அப்படின்ற இடம், அங்கே இருக்கிற ரோஹாம்ப்டன் கிளப் அதுக்குண்டான ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது வந்து 1919 டிசம்பரில். அதுக்கப்புறம் 1920கள் காலகட்டத்தில் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் மிக முக்கியமான ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. அதுதான் போவைன் டியூபர்குலோசிஸ். அதாவது போவைன் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது டிபி நோயை தான் குறைக்கும். இது மனிதர்களை பாதிக்கக்கூடிய டிபி தான். இந்த டிபி அப்படின்ற இந்த டியூபர்குலோசிஸ் வந்து மாடுகளை பாதித்தா, பசுக்களை பாதித்தா அது வந்து போவைன் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி பசுக்கள் வந்து போவைன் டியூபர்குலோசிஸ்னால் பாதிக்கப்பட்டால் அந்த பசுக்களினுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் வந்து அசுத்தமாகும். அதனால் அந்த பசுக்களினுடைய பால், அந்த பசுவிலிருந்து கறக்கக்கூடிய பால், அது வந்து குழந்தைகளோ மற்ற மனிதர்களோ வந்து உட்கொண்டா, அதை வந்து பருகினா அந்த டியூபர்குலோசிஸ் வந்து மனிதர்களுக்கும் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனை இருந்தது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச்சில் தான் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1923ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1924 வரைக்கும் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இருந்தாங்க, ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸோடைய பிரசிடெண்டாக. அதுக்கப்புறமா ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணாங்க. யுனைடெட் கிங்டமில் ஒரு ஆக்ட், ஒரு விஷயம் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொண்டு வரப்படணும். அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, இப்போ பசுக்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டறியணும். ஒருவேளை இருந்துட்டால் அந்த பசுக்களினுடைய பாலெல்லாம் கறக்காமல் மற்ற பசுக்களோட அதை ஒரே இடத்துல வந்து வைக்காமல், மாட்டு கொட்டாயில் வைக்காமல் அந்த பசுக்களை வந்து தனிமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது மீண்டு வந்தது கன்ஃபார்ம் ஆனால் தான் அந்த பாலினுடைய அந்த பசுவினுடைய இறைச்சியையோ அல்லது பாலையோ பயன்படுத்தணும். ஸோ இப்படி வந்து ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் ஒரு ஆர்டர் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஒரு முயற்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா 1925ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில் டியூபர்குலோசிஸ் ஆர்டர் ஆஃப் 1925 அது வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அதனுடைய கிரியேஷனுக்கு மிக முக்கிய காரணமாக ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இருந்தாங்க. மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த 1925க்கு பிறகு தான் டியூபர்குலோசிஸ்னால பசுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கண்டறிஞ்சு அதை வந்து தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் அது சிகிச்சை கொடுத்து அது ஒரு வேளை குணமாகி வந்தால் அதுக்கப்புறம் தான் அதனுடைய பாலை பயன்படுத்துறது. இது மாதிரி வந்தது. இதனால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய டிபி, இந்த போவைன் டியூபர்குலோசிஸ் பசுக்கள்னால ஏற்படக்கூடிய பாலினால் பரவி ஏற்படக்கூடிய அந்த நோய் அது வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஏன்னா இந்த 1925க்கு முன்னாடிலாம் நிறைய குழந்தைகளுக்கு அந்த பசும்பால்லாம் கொடுப்பாங்க. அப்போ குழந்தைகளுக்கு டியூபர்குலோசிஸ் வந்து அந்த டிபி ஏற்பட்ட ஒரு பசுவினுடைய பால் கறந்து கொடுக்கறதன் மூலமாக ஏற்படும். அதனால் குழந்தைகள் வந்து உயிரிழந்து வந்தாங்க. இப்படி பல குழந்தைகள், அது வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலலாம். ஸோ அத்தனை உயிர்கள் வந்து போனதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் போன்ற இந்த மாதிரி கால்நடை மருத்துவ விஞ்ஞானிகள் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தடுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. அதனால நேராக இவர் வந்து கொஞ்ச காலம் வந்து ஓய்வில் இருக்கிறதுக்காக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவர் போகிறாங்க. குறிப்பாக கிளாஸ்கோவில் இருக்கிற 16 நியூட்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவர் போய் தங்குறாங்க. அங்கே வந்து ரால்ஃப் ஸ்டாக்மன் அப்படின்ற ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனோடைய எல்டர் பிரதர் இருந்தாங்க. ஸோ இவர் 4வது மகன். இவருக்கு முன்னாடியே 3 எல்டர் பிரதர்ஸ். அந்த 3 எல்டர் பிரதர்ஸில் ஒருத்தர் தான் ரால்ஃப் ஸ்டாக்மன் அப்படின்றவர். இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், இவருடைய அண்ணன். அவருடைய வீட்டில் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து தங்கினாங்க. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இவர் வந்து அந்த உடல்நல குறைபாடுனால மீண்டு வர முடியாமல் அதே 1926ஆம் ஆண்டு ஜூன் 2 அன்னைக்கு இவருடைய 56 வயதில்
ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1926 ஜூன் 2 அன்னைக்கு இவருடைய 56 வயதில் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனுடைய மனைவியான அந்த அந்த எத்தல் மெக்ஃபார்டின் ஸ்டாக்மன் அவங்க இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் பண்ண மிக முக்கியமான விஷயம் அந்த டியூபர்குலோசிஸ் ஆர்டர் ஆஃப் 1925 அப்படின்றது கிரியேட் ஆகுறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த ஒரு டியூபர்குலோசிஸ் ஆர்டர் ஆஃப் 1925 உருவாகி கிட்டத்தட்ட 100 ஆண்டு வந்து ஆக போகுது. இந்த 100 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான குழந்தைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும், குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மொத்தமாக வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு டியூபர்குலோசிஸ் ஆர்டர் ஆஃப் 1925 வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னா அந்த பசுக்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற பரிசோதனை நடந்திருக்காது. ஒருவேளை டியூபர்குலோசிஸ் இருந்தால் அது தெரியாமலே அதனுடைய பால் இறைச்சி எல்லாம் மனிதர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால டிபி நோய் ஏற்பட்டு நிறைய மனிதர்கள் இறக்கவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்படி அந்த இறப்புகள் எல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன்னால நிறைய பேருடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டு அந்த இறப்புகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணனால தான் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு கால்நடை மருத்துவர்களில் ஒருத்தராக இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.